தாய்மண்ணே வணக்கம். என்னை படைத்த கடவுளுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் முதல் வணக்கம். சவுடு திரைப்படத்தில் வண்ண நட்சத்திரங்களாக வந்திருக்கும் எம் பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் உங்களுக்கும், சிற்பிக்குள் முத்தாய் விளங்கும் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், முத்துக்குள் மாணிக்கமாய் விளங்கும் எம் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் சோபிகா. என்னோட ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டில்பாடி என்கிற கிராமம். இந்த கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தான் இன்றைக்கி இவ்வளோ அழகாக அவங்கக்கிட்ட ப்ரொடக்ட் பண்ணி நிற்கிறேன். அதுக்கு காரணமான நான் முதல்ல வணங்குறது பகவதி பாலா சார் தான். என்னை சினிமாவுக்கு முதலில் என்னை அறிமுகப்படுத்தின ஆளினால் அழகுராஜா பகவதி பாலா சாருக்கு கோடான கோடி நன்றிகள். அடுத்ததாக முக்கியமாக சொல்லணும், இந்த சவுடு திரைப்படத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் ஜெயந்தன் சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். அடுத்ததாக இந்த படத்துக்கு டைரக்டர் சார் கதை சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மூவி ரொம்ப ரகடாக இருக்கும், நீங்கள் இப்போ தான் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க, உங்களால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட நேரம் எனக்குள்ளே இருந்த தன்னம்பிக்கையும் எனக்காக பரிந்து பேசினது பகவதி பாலா சார் தான். அவகிட்ட கொடுங்க, அதெல்லாம் பெஸ்ட்டாகவே பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொன்ன மாதிரியே என்னோட பெஸ்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் என் கூட சவுடு படத்தில் நடித்த ஒவ்வொரு சின்ன கேரக்டராக இருக்கட்டும் இல்லை பெரிய கேரக்டர் இருக்கட்டும், எல்லாருமே ஒரு குடும்பமாக நின்று இந்த சவுடு படத்தை நாங்கள் நல்லபடியாக நடித்து முடிச்சிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் என் கூட நடித்த அனைத்து சக உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். மற்றும் இல்லை நிறைய அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு இருந்துச்சு, சாரி சரி தெரில, ஓகே பரவாயில்ல. முக்கியமாக என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன், சாரி. சாங்கு நீங்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த அந்த சாங் எப்படின்னா, எனக்கு வந்த வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலி அது உண்மையை சொல்ல போனால் அது என்னோட வாய்ப்பு இல்லை, வேற ஒருத்தவங்க வந்தது. பட் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை. பட் கதைக்கு அதை எப்படியும் மேட்ச் ஆகி பண்ணி என்னை டான்ஸ் ஆட வைத்த, எனக்கு அவள் சொன்ன மாதிரி தான், அவள் டான்ஸு தெரியாதுன்னு சொன்னால், ஆனால் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு நல்ல ஆசை, நல்லா ஆடணும். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் எங்கேயுமே ஸ்கூலில் கூட ஆட விடலை. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் ஒரு ஸ்டெப்பு கூட கற்றுக்கலை. ஆனால் என்னையும் வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வச்சாங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் பவர் சிங்கர் சாருக்கு கோடான கோடி நன்றி. ஸோ நைட்டு 10 மணிலேருந்து காலைல 7 மணிக்குள்ளே அந்த ஒரு சாங் எடுத்து முடிச்சிட்டோம். அவ்வளோ தூரம் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார், தேங்க்யூ சார். சார் கூட பார்த்துருப்பீங்க, பகவதி பாலா சாரும் நானும் வேறு லெவலெல்லாம் ஃபைட் பண்ணியிருப்போம். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சார் தான். ஸோ இந்த சவுடு படத்தில் வந்திருக்கின்ற எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். கண்டிப்பாக மக்கள் உங்களோட எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் எல்லாருமே திரைப்படத்தை தேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிடத்தில் பேச்சை முடித்து விடுகிறேன். ஏன்னா நாங்கள்லாம் பேச கூப்பிடுவார் விஜய் பொல்லியர்னு, சிறப்பு விருந்தினராக பேசுவோம். இங்கே நடிகர்களே சிறப்பு விருந்தினராக பேசுவதால் என் பேச்சை சுருக்கி உங்களுக்கு அன்பளிப்பாக 2 நிமிடத்தை வெற்றியின் முகடு வெல்லும் தகடு, அதுதான் சவுடு. இன்னும் கவிதையே முடியல, இருங்கப்பா. வெற்றியின் முகடு வெல்லும் தகடு, வெல்லட்டும் சவுடு, இதை பாராட்டட்டும் உதடு. இன்னும் கவிதை முடியல. எவ்வளவு சந்தோஷம் வர கண்ண முகத்துல. கண்ண கலைகளின் மண்ண. இந்த படத்தை ஒரு 7 வார்த்தையில சொல்லிடலாம், 7 எழுத்துல. அது தம்பி ஜான் பீட்டர் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த வரிய 7 எழுத்துல இந்த படத்தை சொல்லிடலாம். தி ரு இட் டு இப் பூனை, திருட்டு பூனை. இந்த படமே திருட்டு பூனை தான். எனக்கு இன்னும் இந்த படத்தில் ஒரு சந்தோஷம், நன்றி சொல்லணும் அண்ணன் விஜயமுரளிக்கு, அண்ணன் சத்யாவுக்கு. என்னன்னா சினிமா நடிகர்கள்னா இப்படி தான் இருக்கணும். தம்பி உட்காரு ஐயா, ராசா. ஏன்னா நிறைய சட்டமன்றத்தில் இருந்திருப்பார் போல, நிறைய வினாவாக கேட்குறாரு. நிறைய நடிகர்கள்
ஒரு சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு எய்த்தாவில் பக்கத்து வீட்டில் என்ன நம்ம ஜீவா அண்ணன் மாதிரி ஒரு 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 இது இல்லாமல் என்னை மாதிரி எல்லாம் நிறையா நடிச்சிருக்காங்க. அதுக்கே இந்த படத்தினுடைய சிறப்பு அதுதான். இந்த படத்தினுடைய டைரக்டருக்கு நல்ல பலத்த கரவொலி கொடுக்கணும். ஏன்னா அவர் பேரை பாருங்கள், ஜெயம்னாவே வெற்றி தான். இந்த படத்தில் பாடல் ஆசிரியர்களாக அவர் ஜான் பீட்டர், தம்பி எங்க ஜான் பீட்டர் இல்லை உட்காருங்க. ஏன்னா எந்திரிச்சா பயமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் 1 ஹவர் பேசிட்டீங்கன்னா எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஹீரோயின் வங்குது, அந்த பாப்பா அந்த தங்கச்சி எங்கம்மா அந்தம்மா அம்மா என்னை பார்த்தா ராசாத்தி, அது பார்த்தா பயங்கரம், அதுவே பெரிய பயங்கரமாக சொற்பொழிவாடுது. அது அந்த பாப்பா வந்து எதுகை மூளையோட அந்த தங்கச்சி பேசுது. காயத்ரி அம்மா எங்கம்மா அங்கிட்டு உனக்கு நீ நடிக்கலையா தங்கச்சி காயத்ரி, ஏன்னா ஒரே ஒருத்தர் கை தட்டுறாரு, அவருக்கு நன்றி சொல்லி. என்னன்னா எல்லாரும் நடிக்கலாங்க அப்படின்னு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நீ ரொம்ப நேரம் முடிச்சுக்கிறேன் தான் சொல்கிறேன், இன்னும் முடிக்கலை. என்னன்னா இந்த படத்தில் நடிக்க வந்த அண்ணா அருமையாக சொன்னார் விஜயமொழி. அதான் விஜயமொழி எங்களுக்கெல்லாம் எப்பயுமே ஸ்கோர் பண்ணிடுவார். இந்த படத்தில் நடிக்க வந்தவங்க 75 பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க, 75% எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னாரு. இந்த 75%ம் கண்ணன், அன்பு தம்பி கண்ணன் அவர்களே, அன்பு தம்பி ஜெயந்த அருளாச்சல் அவர்களே, ஒரே ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு குரூப் வைங்க யூடியூப், ஆமாம் யூடியூப், அதாவது என்னென்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி போட்டு இந்த 75 பேருமே 75% பேருமே ஒரு 750 பேரை பிடிச்சா இந்த படம் வெற்றி, சரியான வெற்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்கத்தில் அதை ஜாகுவார் அண்ணன் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ஆசீர்வதிக்கக்கூடியவர் அண்ணன் சவுந்தரவங்க. எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட பேர் எப்படிப்பட்ட படம் என்னெல்லாம் கேட்க மாட்டோம். அதாவது எங்கள் மூமெண்ட்டு அதுக்கு இல்லை பேமெண்ட்டு. ஆனால் வந்து அண்ணன் விஜயமுரளி சொன்னாவே அதுதான் எங்களுடைய கட்டளை. அதான் என்னன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நடிக்க வேண்டும், எல்லோரும் பாட்டு எழுத வேண்டும், எல்லோரும் இசையமைக்க வேண்டும். முக்கியமான விஷயம் பாராட்டுறதுக்கு ரொம்ப குறைவாக இருக்கு. அதாவது என்னன்னா பாராட்டணும். என்னென்ன வாழ்த்து, என்ன ஒருத்தனை வாழ்த்துறதுல என்ன இருக்குது, அப்படியே போவோம். நல்லா இருக்கா, காது கேட்காத மாதிரியே போவாங்க. நம்ம உலகத்திலே நம்ம எதிரி யார் தெரியுமா? யாரு? எய்த்தோட்டுக்காரன் தான். அப்படியே பார்ப்போம். கூட இருக்கவன், அவருக்கு பார்த்தீங்களா, அதான் கூட இருக்கவன் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காரு. கூட இருக்கவங்களே சில பேர் விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய வெடிக்கட்டுன்னு வச்சிருவான். அவ்வளோ அருமையான பேர் இருப்பாங்க. ஏன்னா பாராட்ட வேண்டும். உள்ள ஃபர்ஸ்ட் நைட்டு முதல் இரவு காட்சிக்குள்ளே இங்கே இந்த படம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அது வந்து பேச வரல. அது என்னென்னா அது வந்து ஒரு கண்ணா என்ன கண்ணா அப்படி பண்ணியிருக்கு. அது ஒரு ரூட்டு. ஆமாம், அது ஒரு சக்ஸஸோடைய ஒரு ஃபார்முலா. இளைஞர்களுக்கு நல்ல ஒரு தீனி போட்டிருக்காரு. ஆமாம். ஆனால் என்னென்னா நிறைய நாட்டில் ஒரே ஒரு கொடுமை, எல்லாம் அப்படியே போகிறான். ரொம்ப வருத்தமாக நிறைய பெண்கள் விதவை ஆகிட்டாங்க. நானும் சவுந்தர பாண்டியன் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏகப்பட்ட பேர் விதவை ஆகிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து பெரிய பணக்காரெல்லாம் போகும்போது அங்கே போயிடுறான் ஒரு வழியாக. ஏன்னா ஃபுல்லாக 5 மணியான போடுறான். பார்த்தா பயங்கர கூட்டமாக இருக்குது. இதுதான் பெரிய ஒரு மாற்றம். எப்போ வரும்னு தெரியல. என்னை மாதிரி கவிஞர்லாம் என்னுடைய மாணவர் பாருங்கள், நந்தனம் காலேஜில் நான் ஒரு பேராசிரியர். என்னுடைய மாணவர் பவர் சிவா எனக்கு நந்தனம் காலேஜில் வாத்தியார். ஏன்னா உண்மையிலே அவர் என்கிட்ட படிச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டார். தங்கச்சி வா, காயத்ரி தங்கச்சிங்கிட்டு வா. இந்தியாவில் நீங்கள் ஒரே விஷயத்துக்கு எனக்கு நான் கொஞ்சம் உண்மையிலே பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு நிறைய படங்களை பாட்டு எழுதியிருக்காரு. ஒரு துணிப்பா கூட அதையும் சொல்லிக்கணும்ல, விஜயமொழி என்ன சமுத்திரக்கனி படம் வருது, என்ன படம் திருமாணிக்கு கூட பாட்டு நடிச்சிருக்கேன், எழுதியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமானது, ஏழை எளிய மாணவர்களை படிக்கக்கூடிய நந்தனம் காலேஜில் ஆட்டோ ஓட்டும் ஒரு தொழிலாளிக்கு இந்தியாவிலே முதல்ல டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த ஒரே ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷம் என்ன இருக்குது. ஏதோ ஒரு உதவி பண்ணணும்ல. விஜயமொழினா நல்லவங்க யாரெல்லாம் பார்க்க மாட்டார், எப்படி பணம் கொடுப்பாருன்னா அவர் நிகழ்ச்சி ஒன்று பண்ணி கொடுங்கன்னா அவருக்கு நல்ல பலத்த கரவொலி கொடுங்க. அவர் வந்து யாருமே பார்க்க மாட்டார். என்ன அவன் கையில் என்ன பாக்கெட் இருக்கா இல்லை ஜாக்கெட் இருக்கா, அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டார். ஏதோ என்ன இருக்குது அவனுக்கு உதவி பண்ண, அவ்வளோதான் நோக்கம். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன்.
சவுடு சவுடுன்னா என்ன சார்? எதுக்கும் உதவாதா? அதான் இல்லை அது வந்து இப்போ எதுக்கும் உதவும். சவுடு மண் இப்போ நிறைய விற்கிறாங்களே, விவசாயத்துக்கு உதவுது. ஓகே. ஆனால் இதில் நிறையா உதவுற மாதிரி டைரக்டர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப அவர் சொன்னார், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னாரு. உங்கள் ஃபேமிலி வந்திருக்காங்களா? இல்லை, அப்போ ஃபேமிலி விட்டு வந்திருக்காரு. ஓகே, அவருக்கு வாழ்த்துக்கள். நல்லா வாங்க சார், நல்லா என்ன முயற்சி பண்ணி நிறையா வரணும். அப்புறம் பகவதி பாலா இருக்கார். படம் கன்ஃபார்ம் ரிலீஸு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேர் அறிமுகப்படுத்திருப்பீங்களா சார்? 10,000 பேருக்கு மேலே அறிமுகப்படுத்திருக்காரு. உண்மையில் அவர் தான் சார் ஹீரோ, உண்மையான ஹீரோ, நிஜ ஹீரோ அவர். அவரை மியூசிக் டைரக்டர் அற்புதம் இசையமைச்சிருக்காரு, நிறையா சொன்னார். ஓகே, பாராட்டுகள். ஜீவா சார், அவர் வந்து நாளைய ரஜினியாக வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 40 வயசுக்கு மேலே தான் வந்தார், உங்களுக்கு 36 வயசு தான் ஆகுது. விக்ரம் சார், நிறைய பேர் சொல்லலாம். விஜய் சேதுபதி சார், நிறைய பேர் சொல்லலாம். அது மாதிரி இவர் வந்து ஒரு பெரிய எதிர்காலம். ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதில் கலந்துக்க எந்த இதுவும் எதிர்பார்க்காம கலந்துக்கிற ஒரு மனிதர், நல்ல மனிதர். நீங்கள் நல்லா இருக்கணும் சார். அது மாதிரி சௌந்தர் சார், உண்மையிலே எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும் எல்லாருக்கும். அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அவர்கிட்ட போய் கேட்டால் போதும், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார். சொன்னவங்க தூங்கிடுவாங்க. இந்த விதைச்சவன் தூங்கிடுவான், விதை தூங்காது இல்லை, அது மாதிரி தான் இவர் தூங்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரும் இருக்கணும். இப்போ வந்து எங்கள் கிரீஷ் சார், அவர் வந்து இப்போ ஒரு படம் திரும்பி பாருன்னு படம் எடுத்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆயிடுவார். அந்த மாதிரி வருது. அந்த படத்தை டைரக்ட் பண்ண இப்ராஹிம், 3வது படம் இப்ராஹிம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரு புது கதையை அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியுதா தெரியல. ஆனால் அது உண்மை, அந்த உண்மையான கதையை எடுத்திருக்காரு. தம்பி நீங்கள் திரும்பி பார்ட் 2 எடுங்க. இல்லை, நல்லாயிருக்கும், உண்மையாகவே அது நல்லாயிருக்கும். அதை எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்புறம் இதில் நடித்த ஹீரோயினி கேட்டேன், என்னங்க ஃபஸ்ட் நைட் நல்லா பண்ணீங்களா? நல்லா பண்ணேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், திருப்பிங்க இது ஃபஸ்ட் நைட் நல்லா பண்ணீங்க? நல்லா பண்ணேன் சார். நாங்கள் உண்மையாக பண்ணீங்க அப்படின்னேன். ஐயோ நடித்தேங்க அப்படின்னாங்க. நல்லா நடிச்சிருங்க, உண்மையாகவே நல்லா நடிச்சிருக்கீங்க. கொஞ்சம் உடம்பு குறைச்சிங்க, எக்ஸசைஸ் பண்ணி. அதே மாதிரி அவங்க சோபிகா கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க. நாங்களும் அது பக்கத்தில் தான் வந்திருக்கோம். நாங்கள் தூத்துக்குடியில் இருந்தோம், நீங்கள் அந்த பக்கம் வந்துருக்கீங்க, அவ்வளோதான். ஓகே. அதே மாதிரி எங்கள் அக்கா அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இதில் ப்ரொடியூசர் வந்து நல்லா நடிச்சிருந்தார். அவர் ஃபஸ்ட் நைட்டில் கூட அப்படி நடிச்சிருப்பாருன்னு தெரில. உண்மையில் நானும் மிரண்டேன். கேட்டேன், என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப நல்லா சார், உண்மையாகவே நல்லா நடிச்சிருந்தீங்க சார், உண்மையாக நல்லா நடிச்சிருந்தீங்க. அதில் ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருந்தார், டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருந்தார். அந்த தம்பியை புதுசாக நடித்தவர் டைரக்டருக்கு பாராட்டு. குறிப்பாக வந்து விஜயமுரளியனுக்கு பாராட்டணும். விஜயமுரளி அந்த ஒரு நிகழ்ச்சி அவ்வளோ சிறப்பாக பண்ணிருக்காரு. அவருக்கு சால்வை போடல. அவருக்கு வந்து நம்ம எப்போ போட்டிங்களா? சரி, ஏன்னா அவர் சைலண்டாக உட்காந்துருக்காரா, வயசாகிடுச்சோன்னு பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு சின்ன வயசு தானே, முன்னாடி வாங்கினேன். சரிண்ணா அப்படியா? எல்லாம் காயத்ரி மேடம் நல்லா பேசுனாங்க. எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் எல்லா சினிமாக்காரவங்ககிட்டையும், இந்த தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வைக்காதீங்க. ஒரு படம் ஓடுதுங்கல்ல, நம்ம மக்களை கெடுக்கக்கூடாது. தண்ணி அடித்தாதான் படம் ஓடணுங்கிறது எதுவுமே கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம், தண்ணி அடித்தாரா? கிடையாது. அது வந்து நம்ம மக்கள் பார்க்குறவங்களோ தண்ணி அடிக்கணுமோ, அடித்தாதான் நம்ம ஹீரோ ஆகிட முடியுமோ அப்படிலாம் நினைக்கிறாங்க. அது வந்து வர்ற குழந்தைங்களுக்கு, நம்ம தலைமுறைக்கு அது சரியாகுமான்னு எனக்கு தெரில. எனக்கு கூட ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், கமிஷன் நடிச்சு தண்ணி அடிக்கணாங்க, வேண்டாங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்ன காசு கொடுத்தீங்க இருந்தாங்க பிடிங்க, இல்லை நஷ்டம் வேணாலும் கொடுங்க, நான் வந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என்ன பொருத்தம் இல்லை, நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும். அதுக்காக நீங்கள் வச்சுட்டீங்க சார். இனி வர்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், நிச்சயமாக அந்த தண்ணி அடிக்கிறது சீனே வேணாம் சார். சிகரெட் அடிக்கிறது எல்லாம் உடம்புக்கு கெடுதல் சார். இன்றைக்கி தமிழக முதலமைச்சரே சொல்கிறாரு, தயவு செஞ்சு தண்ணி அடிக்காதீங்க. அவர் ஒவ்வொரு இதுலேயும் டிவி திறந்தால் எல்லா இதுலேயும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் எல்லார்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், உங்ககிட்ட மட்டும் இல்லை, எல்லார்ட்டையும் கேட்குறேன். ஏன்னா அது வந்து நம்ம குடும்பத்தில் வந்து எல்லாரையும் பாதிக்கும். அதனால சொல்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு மனமாற கேட்டுக்கிட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்பவும் சொல்கிற மாதிரி, நம்ம அம்மா தான் தெய்வம், நம்ம மண்ணு தான் தெய்வம். அந்த தெய்வத்தை யாரும் மறக்காதீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னாங்க, அம்மா இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு.
அந்த அம்மாங்கிறது பெண் அனைவருமே நமக்கு அம்மா. அந்த அம்மாவை யாரை மறக்காதீங்க, அவங்கள வந்து மதிங்க. அதே மாதிரி தந்தையை மதிங்க, தாயும் தந்தையும் மதிங்க. இன்றைக்கி கூட ஒரு இதில் படித்தேன், சைனாவில் எழுதியிருக்காங்க, உலகத்திலே வந்து இந்தியனா பிறக்கிறது புண்ணியம் அப்படின்றாங்க. இந்தியனா பிறந்து தமிழனா பிறக்கிறது அதை விட பெரிய புண்ணியம். அந்த தமிழ்நாட்டில் நம்ம தமிழனா பிறக்கிறோங்கிறது மிகப்பெரிய வெற்றி. அதுவும் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. மதுரை தமிழ்னா எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. அந்த தமிழனா பிறந்ததில் நானும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழர் வென்றே தீருவான். நன்றி, ஜெய்ஹிந்த். அன்பான வணக்கங்கள். இந்த படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அண்ணன் ஜாகவர் தங்கம் அவர்களே, அண்ட் வந்து படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் இப்ராஹிம், அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன வர வச்ச மரியாதைக்குரிய அண்ணன் விஜயமுரளி சார் அவர்களே, மற்றும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சவுடு, நான் ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஏன்னா வேறு ஒரு நுங்கம்பாக்கத்துலேருந்து வேறு ஒரு ரெக்கார்டிங்லேருந்து முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு அந்த டைம் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அண்ணா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ட்ரெய்லரும் இதுவும் நான் இன்னும் பார்க்கல. பட் ஆல்ரெடி பார்த்தவங்க எல்லாம் அவங்க சொல்லும்போது நிச்சயமாக அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்ப முடியுது. எந்த ஒரு படைப்புமே வந்துங்க சின்னதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அபூர்வங்கள் படத்தில் ரஜினி சாரே வந்து அறிமுக நடிகராக தான் இருந்தாங்க. அது மாதிரி எல்லா சின்ன படங்களுக்கு பின்னாடியும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கலைஞர்கள், மிகப்பெரிய நடிகர்கள், மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் உருவாவாங்க. அதுக்கு அப்படி இந்த படத்துலையும் டெஃபினட்டாக நிறைய பேர் உள்ளுக்குள்ளேன்னா நிறைய பேர் இருப்பாங்க. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எவ்வளோ திறமையானவங்க, எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய பெரிய கலைஞர்கள் இந்த மேடையிலையும் இந்த அரங்கத்துலையும் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஸோ அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் வந்து வாழ்த்துறேன், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜென்ரலாகவே இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் நம்ம வந்து எந்த ஒரு படத்தையும் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு நாம் எந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறோம், எவ்வளோ அதுக்கு சாய்ஸஸ் இருக்குது. சோஷியல் மீடியா ஆகட்டும், இன்றைக்கி இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்டு ஃபேக்டர், இது எல்லாத்தையும் தாண்டி தான் சினிமா பார்க்குறதுக்கு மக்கள் வராங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல கண்டென்ட்டாக நம்ம வந்து கொடுத்தோன்னு சொன்னால் டெஃபினட்டாக அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு மக்களும் காத்துட்ருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் சப்ஜெக்ட்ஸ் நிறைய வரணும். உதாரணத்துக்கு சமீபத்தில் லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக இருந்தது. லப்பர் பந்து ஆகட்டும், அமரனா இருக்கட்டும், மிகப்பெரிய வெற்றிகளை இண்டஸ்ட்ரி வந்து சமீபத்தில் இந்த தீபாவளிக்கு முன்னாடி நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணுது. ஸோ சினிமாங்கிறது வந்து ஒரு நல்ல கரெக்டாக பண்ணால் பெரிய அளவில் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுன்றதுக்கு நான் சொன்ன இந்த படங்கள்லாம் உதாரணம். ஸோ இங்கே வந்திருக்கிற உதவி இயக்குனர்கள், இந்த படத்தில் பணியாற்றினவங்களாக இருக்கட்டும், இந்த படத்தின் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் நல்ல கண்டென்ட்டாக, மக்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட்டாக இன்னும் நிறைய வந்து டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு வந்து என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். ஸோ ரொம்ப டைம் ஏற்கனவே மேடையில் எல்லாரும் பேசி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நம்மக்கிட்ட பால் வரும்போது ஆல்ரெடி டைம் தாண்டி இருக்கும். அதனால் நேரம் கருதி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சவுடு படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவிற்கு இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். ஆக்சுவலி எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் ஜெயந்தன் சார் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும், அப்புறம் இன்னொரு இயக்குனர் பகவதி பாலா சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் வந்து ஆக்சுவலி சார் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம்தான் இந்த படம் வந்து இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் வந்து இது தியேட்டர் போய் ரிலீஸ் ஆகணும்னு நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன் கடவுளை. அப்புறமா வந்து எனக்கு வந்து டான்ஸுன்னா என்னன்னே தெரியாது. எனக்கு டான்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்த நடன ஆசிரியர் சார், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு டான்ஸ்னால் ஒரு ஸ்டெப் கூட தெரியாது.
ஓகே, நான் கற்றுக்குறேன். எனக்கு பவர் சிவா மாஸ்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி எனக்காகவே ஷூட் வந்து இன்னைக்கு காலையில் ஆரம்பித்து நாளைக்கு மறுநாள் காலையில் வரைக்கும் போயிருச்சு. ஏன்னா நான் சரியாக பண்ணாததுனால. அதுக்கப்புறம் வந்து என் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் கேமராமேன் சார் மஹிபாலன், அப்புறம் பால்பாண்டி சார் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் இசையமைப்பாளர் சார் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் நான் வந்து பண்ண அந்த ரொமான்டிக் சாங்கில் வந்து பாட்டு பாடினதே கண்ணன் சார் தான், அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட வந்து சவுடு படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் ரொம்ப நன்றி. சவுடு தான் சார் சொன்னேன், சவுடு இல்லை சார், அது கொஞ்சம் ஸ்லாங் ப்ராப்ளம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்டரில் இருக்கேன், அதனால கன்னியாகுமரி பா. தவுடு இல்லை, சவுடு. அனைவரும் வந்து தியேட்டரில் போய் பார்த்து உங்கள் ஆதரவை எல்லாம் எங்களுக்கு தாருங்க. ரொம்ப நன்றி. வணக்கம், என்னோட பேர் ரெஜினா. சவுடு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெயந்தன் சார் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எனக்கு நல்லா தெரியும். ஒரு 2 years பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த டெக்ஸ்ட்டில் ரிமைண்டர் பண்ணி தான் எனக்கு அவங்க வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நான் வந்து பில்லி ரோல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஷாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து 2012 நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் படம் ராடினா படம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கரியரில் விஜே தான் ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து இன்ட்ரோ ஆனது. வில்லியா நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், 30 above கேரக்டர், பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஜெயந்தன் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு அழகான குடும்பமாக நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஆஷிஃபா மேடம் வந்து ஏரியா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி தான், அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் அவங்க வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படம் லோ பட்ஜெட்டாக இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, கோஆர்டினேட்டர். ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்கை வந்து இதில் வந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ முருகன் சார், பாண்டி முருகன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கண்ணன் சார் அவங்க இருக்காங்க, ப்ரொடியூசர் சார், அவங்களுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். கண்ணன் சாருக்கு பேராக தான் இந்த மூவியில் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கிறேன். சேட்டலைட் சேனலில் விஜேவா அண்ட் கேப்டன் டிவி, தமிழ் டிவி, 1S டிவி அண்ட் ஒர்க் பண்ணினேன். ஆஃப்டர் நான் இப்போ வந்து ரீசெண்டாக யோகி பாபு சாருக்கு பேராக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடையில் எனக்கு பேச இடம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.